உங்க எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். மக்களே, உங்களுக்கும் என்னோட ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி சாமிக்கிட்ட என்னெல்லாம் வேணுமோ கேட்டுக்கோங்க. சீக்கிரமா உங்க ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்க. இது என்னடி பொக்க? மாமா வந்துட்டீங்களா? ஆமா, நம்ம பசங்களையுங்க சாமி கும்பிடுறதுக்கு வர சொன்னோம்னா தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? அதெல்லாம் இருக்கட்டும்டி, பொக்கையெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறியே எதுக்கு? மாமா, இப்பெல்லாம் கல்யாண வீடு, காது குத்து வீடு, பர்த்டே ஃபங்க்ஷன் வீடு எல்லா வீட்லயும் இந்த பொக்கை தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மாமா, நான் கொரியா நாடகம் எல்லாம் பாக்குறேன்ல, அதுல ஹீரோயின் ஹீரோக்கு இந்த மாதிரி பொக்கை கொடுக்குறாங்க, ஹீரோவும் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பொக்கை கொடுக்குறாங்க. அதாவது அன்பை வெளிப்படுத்துறாங்க மாமா. இப்ப நீ என்னடி சொல்ல வர? உங்களுக்கு தான் அன்பவே வெளிப்படுத்த தெரியாதே. ஒரு நாளா இந்த மாதிரி ஒரு பொக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஒரு முளை பூவாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? அதான் நம்ம வீட்ல சாமி கும்பிடுறதுக்கு, சாமி மேல இருக்கிற அன்பை வெளிக்காட்டுறதுக்கு நான் பொக்கை வாங்கி வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பே? சாமிக்கே பொக்கேவா? மாமா, நம்ம லவ்வை எப்படி வேணாலும் காமிக்கலாம். ஏன் பூங்குத்து கொடுத்து என் லவ்வை நான் காமிக்க கூடாதா? பாருங்க, விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாம் எவ்வளவு லட்சணமா இருக்காங்க. அவங்க கையில ஒரு பொக்கே இருந்தா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கு தான் பொக்கே வாங்கி வச்சிருக்கேன். அன்பை பத்தி அன்புனே என்னன்னே தெரியாதவர்கிட்ட பேச முடியுமா என்னால? பேசாம வேலையை பாருங்க. இனிமே நம்ம வீட்ல இப்படிதான் சாமி கும்பிட போறேன். விநாயகரே, லக்ஷ்மியே, சரஸ்வதியே, எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்கார மன்னிச்சிருங்க. அவருக்கு அன்பெல்லாம் வெளிப்படுத்த தெரியாது. நான் காமிக்கிறேன். என் மனசு பூரா உங்களுக்கு அன்பு நிறைஞ்சு வழியுது. பாருங்க, நான் பொக்கே எல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஏத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை ஆயுத பூஜைக்கு எல்லாருக்கும் தனித்தனி பொக்கே வாங்கி கொடுக்குறேன். சரியா? கிளம்பி போச்சு.